ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக காலையில் 10 மணிங்க. அப்போ தான் கடையில் ஓப்பன் பண்ணி நீலாம் தொடச்சி கிடச்சி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் பாருங்களேன், எவ்வளோ ரஷ் இல்லாமல் க்ரௌட் இல்லாமல் நீட்டாக இருக்குன்னு. பட் போக போக டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு நாங்கள் உள்ளே போனோம். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, நிறைய பேர் இல்லை. கடை அப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கரெக்டான இடம்னு சொல்லுவேன். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டி நகரில் டி நகர் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்தோடனே முன்னாடியே இருக்கிற அந்த சரவணா ஸ்டோர்ஸ் தான். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, சரவணா செல்வரத்னம் ஸ்டோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. இப்போ நான் போன இடம் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தான். அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் டி நகருக்குள்ளே போகலாம் வாங்க. டி நகருக்குள்ளே போகும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கடை இருக்குது பாருங்களேன். இந்த ரத்னா பாத்திர கடை இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். என்னோட வீடியோஸில் இதை பற்றின அப்டேட் கூடி சீக்கிரம் வரப்போகுது. டி நகரை நான் பார்த்து நிறைய கடையை பற்றின அப்டேட் போட்டிருக்கேன். ஸோ நிறைய அப்டேட் நீங்கள் பார்க்கணுன்னா டி நகரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாருங்கள். நான் அதோட ப்ளஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கேன். எனக்கு நடந்தது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது ஸ்கேம் பண்ண விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டேன். டி நகர் வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸ் போகாமல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தேன். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளதே நான் நுழைய போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் என்ட்ரன்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் எல்லாம் இருந்துச்சு. மேலே நாங்கள் வந்துட்டோம். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டீஸோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக நிற்காம நம்ம ஆக்சுவலாக அப்படியே நடந்தே போயிடலான்னு நாங்கள் அப்படியே நடந்தே போயிட்டுருக்கோம். அங்கே முன்னாடி டிஸ்பிளேல இருந்துச்சு. ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா கவுன்ஸுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வித் ப்ரைஸோடையும் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சஸில் இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த லாங் கவுன்ஸ் எல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். வித் கிளிட்டர்ஸோடு இருக்கிற மாதிரி, அந்த சமிக்கி ஒர்க் இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அது இந்த ப்ளூ கலர் ஒன்று ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்த கிளிட்டர் ஃபேப்ரிக் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சமிக்கி ஒர்க், இது எல்லாமே லாங் ஃப்ராக் தான். இது எல்லாமே 2000 ரேஞ்சஸில் இருந்துச்சு. அப்புறம் நெட்டரில் இருக்கிறது, நெட்டர் வித் சமிக்கி ஒர்க் இருக்கிற மாதிரி. அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டி செக்ஷன். இப்போ உங்களுக்கு உள்ள கடைக்குள்ளே பார்க்கும்போதே தெரியும். இப்போ பாருங்கள், க்ரௌடே இல்லை. கரெக்டாக 10 மணிக்குள்ளே நுழைஞ்சோன்னே நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ அதனால் கரெக்டாக 10 மணிக்குள்ளே கரெக்டாக கடைக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அதான் நான் சொல்லுவேன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 695 ருபீஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி லாங் ஃப்ராக்கெல்லாம், சாரி லாங் குர்த்தி இதெல்லாம் அதே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த குர்த்திலே பார்த்தீங்கன்னா சைஸ் வரையும் எங்கேயே போட்டு வச்சுருக்காங்க. அதில் எனக்கு அட்ராக்ட் பண்ண ஒரு சில குர்த்திஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 400 to 500 ரேஞ்சஸ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா வித் செட்டோட இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா சிம்பிள் அழகாக இருக்குதுன்னு பார்த்தேன். பட் ரேட் பார்த்தீங்கன்னா 2047 ருபீஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அதே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேல இருக்கிற கவுன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அப்புறம் ஷால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஷால் தனியாக, அப்புறம் இந்த சிந்தட்டிக் ஷால்லேயே வித்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர்ஸ் வர மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கிற ஷால்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சஸாக ஒரு ஃபேப்ரிக்கும் தனியாக வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த ஷாலோட ப்ரைஸ் கூட காமிச்சிருக்கேன். 227 ருபீஸ் இருக்கு. இது கொஞ்சம் சிந்தட்டிக்கலி சாஃப்டான மெட்டீரியலே கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி காட்டன் ஷால்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். காட்டன் ஷால்ஸு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஷால்ஸு, அப்புறம் அதுலேயே வந்து பிரிண்டரில் இருக்கிற மாதிரி ஷால்ஸு, அது எல்லாமே அப்படியே தனியாக ஷால்க்குன்னே ஒரு செக்ஷன் தனியாகவே இருக்குங்க. நம்ம பொறுமையாக நம்ம ட்ரெஸ்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஷால் தான். அதுவும் நமக்கு ஒரு ரேஞ்சிலையும் இருக்குது ஷால்ஸு. காட்டனில், சிந்தட்டிக்கில் தகுந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி லாங் குர்த்திஸும் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். எந்த ட்ரெண்டிங்காக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ கீழே இந்த மாதிரி கேதர்டாக வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே காமிச்சிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷனில் இருக்கிறது அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பிங்க்கில் இருக்கிறது, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 1692 ருபீஸ் நெட்டரில் இருக்கிற மாதிரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2380 ருபீஸில் இருக்கிறது, இந்த பிளாக்ல இருக்கிற மாதிரி. அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூட அழகாக இருந்துச்சு. சீக்வன்ஸ் ஒர்க்கோட வித் நெட்டட் ஷால் இருக்கிற மாதிரி. அது எல்லாமே உங்களுக்கு இப்போ முன்னாடி ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற அந்த மேனிக்யூனுக்கு போட்டிருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போது இந்த ரெடிமேட் சாரியும் கண்ணில் எனக்கு பட்டுச்சு. அதுவும் அழகாக இருந்துச்சு. அதையே முடிச்சுட்டு நான் அப்படியே இந்த சைடில் போயிட்டுருக்கேன்.
ஸோ இது கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா இந்த மாதிரி 2 கப்புள் மேனிக்யூன்ஸ் மாதிரி வச்சுருந்தா அதுக்கும் ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 2348 ருபீஸில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு நான் மேலே ஏறி மேலே செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு மேலே ஏறி போய் நடந்து பார்த்துட்டு இருக்கேன், லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல். மேலே வந்தோடனே டிஷர்ட் செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டிஷர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். டிஷர்ட்ஸு, அப்புறம் இந்த கேஷுவல் ஷர்ட்ஸு, இந்த பாருங்க ஜெர்சி டிஷர்ட்டு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஒரு டிஷர்ட்டு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பிராண்டட் டிஷர்ட் தனியாக, அப்புறம் நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிற டிஷர்ட் தனியாக மாதிரி அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்களேன், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் என்னென்ன டிஷர்ட் இருக்குது, இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறது இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி ஃபேப்ரிக் டிஷர்ட்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் காலர் டிஷர்ட்டு அது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மென் செக்ஷன்லேயும் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அதோட மெட்டீரியல் தொட்டாவே சாஃப்டாக இருந்தது. அது இந்த பிங்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தொடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் கூட நான் உங்களுக்கு காமிச்சேன். 700 ரேஞ்சஸ் வந்திருக்கு. 780 ருபீஸ் இருந்துச்சு இந்த டிஷர்ட்டு. பட் ரொம்ப சாஃப்ட்டுன்னே சொல்லுவேன், ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லுவேன். அது போக என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பாம்பே ரயான் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியல்ஸும் நிறையா இருந்துச்சு. ஒரு ஃபேப்ரிக் நேமும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரான்சி பிரிண்டரில் இருக்கிற ரன்னிங் மெட்டீரியல், கிவி ஃபேப்ரிக்ஸு, அப்புறம் அரவிந்த் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிற ஃபேப்ரிக்ஸு, இதில் எல்லாமே பார்த்தீங்களா ஷர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஷர்ட் மெட்டீரியலோட ரன்னிங் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் அவங்க பிராண்ட்லேயே சரவணா டெக்ஸ்டைல்ஸ்லேயே இருக்கிறது அதுவும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படியே. அது மட்டும் இல்லாமல் ஷர்ட் பீசஸ்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளவுஸ் பீசஸ் மாதிரி, அந்த மாதிரி ஷர்ட் பீசஸும் இருக்குங்க. அதையும் கூட அவங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸ் பீசஸ் மட்டும் தான் இருக்குமா என்ன, ஷர்ட் பீசஸும் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட மென் செக்ஷன் முடியுது. பார்ட் 2ல பாருங்கள்.